ஐந்து கரத்தோனை போற்றி, ஆணை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணைமீது எங்களுக்கு வணக்கம். இது புரட்டாசி மாத ராசி பலன். புரட்டாசி மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா, புரட்டாசி 16ஆம் தேதி அமாவாசை. அன்றைய தினம் பித்திரு தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பை தரும். 17ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பம். அதாவது புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி நவராத்திரி பூஜைகள் ஆரம்பம். கொலு வைக்கிறவங்க அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 25ஆம் தேதி சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. 26ஆம் தேதி விஜயதசமி, வித்யா ஆரம்பத்துக்கு உகந்த நாள். சரி, இது எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னா, ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அவர் 3ல் இருக்காங்க. தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். புரோக்கரேஜ், கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். எழுத்து, டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூடுதல் நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். லக்னத்திலேயே ராசிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால உடல் உஷ்ணமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் யாராக இருந்தாலும் பார்த்திங்கனாக்கா எதிர்த்து வாக்குவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வீர தீர செயல்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி, இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். அவங்கள பற்றி சிந்தனைகள் மேலோங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை தொடர்பான விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பை தரும். 4ஆம் வீட்டின் அதிபதி பரிவர்த்தனை ஆகிறாரு 3ஆம் வீட்டின் அதிபதியோட. இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு படிப்பில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். தந்தையாரால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தாயாரோட தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துறது சிறப்பை தரும். மொத்தத்தில் இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக அமையும். தெய்வ வழிபாடு அப்படின்னா பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் தரும். இந்த மாதம், அதாவது வரக்கூடிய அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 13ஆம் தேதி சந்திராஷ்டம தினங்களாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.